நாகா எபிசோட் 3. மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் அமைந்திருந்த அழகிய கிராமம் நஞ்சுண்டபுரம். 2 நடுத்தர வயது பெண்மணிகள் பதைக்க ஓடி வந்து அந்த பழமையான ஓட்டு வீட்டின் கதவை படபடவென தட்டினர். வள்ளி, வள்ளி, சத்தமாய் ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி அழைத்தனர். கதவை திறந்த ஒரு 8 வயது சிறுவன் எட்டி பார்த்தான். மழலை மாறாத குரலில் கேட்டான், யாரு வேணும்? தம்பி, வீட்டில் நாகவல்லி இருந்தால் கூப்பிடுப்பா. நாங்கள் அசலூர்காரங்க. பக்கத்து ஏலமலையில் பழம் எடுக்க வந்தோம். எங்கள் கூட வந்திருந்த எங்கள் அக்கா தோள்பட்டையில் பூவண்டு கடிச்சிருச்சு. கூட வேலை பார்த்த ஆளுக தான் உங்கள் வீட்டுக்கு வழி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அக்கா உள்ளே இருக்கு, இருங்க என்று அந்த சிறுவன் தன் அக்காவை அழைத்து வர உள்பக்கமாய் திரும்பிய போது ஆறுசாமி அது வாசல்ல கேட்டுக்கொண்டே உள்ளிருந்து வெளிப்பட்டாள் நாகவல்லி. இளம்பெண், அடர்ந்த கூந்தலை இறுக்கி கட்டிய சாட்டை போன்ற பின்னல், பழுப்பு நிறத்தில் பூனை விழிகள், சாம்பல் நிற புடவை. அவளை பார்த்தால் ஒரு மலைவாழ் பெண் போலவே தோன்றவில்லை. தாயி, நாங்கள் நாகவல்லியை பார்க்கத்தான் வந்தோம். கொஞ்சம் அந்த பிள்ளைய கூப்பிடு ஆத்தா. லேசாக புன்னகைத்த நாகவல்லி, நீங்கள் தேடி வந்திருக்க நாகவல்லி நான் தான். என்ன விஷயமா என்னை பார்க்கறதுக்காக வந்தீங்க? தாயி, நாங்கள் அசலூர்காரங்க. ஏலமலைக்கு பழம் எடுக்க வந்தோம். கூட வேலை பார்த்துட்டு இருந்த எங்கள் அக்கா தோள்பட்டையில் பெரிய பூவண்டு ஒன்று கடிச்சு போச்சு. ஆளுக டோலி கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் மலைக்காரரு உங்கள் ஊருக்குள்ளே நீதன் விஷக்கடிக்கு பாடம் போடுவேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வழி சொன்னார். இத்தாம் பெரிய வண்டு தா. பதற வேணாம், பூவண்டு கொடிய விஷமுள்ள வண்டுதேன். ஆனால் அரை மணி நேரத்தில் பாடம் போட்டு வந்துருச்சுட்டா சரியா போயிடும். நீங்கள் வாங்க, திண்ணையில் உட்காருங்க. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே 2 ஆண்கள் தோளியில் ஒரு பெண்ணை தூக்கிய வண்ணம் வந்து சேர்ந்தனர். அந்த 2 ஆண்களில் நாகவல்லிக்கு தெரிந்த ஐயனாரும் ஒருவன். ஐயனார் அண்ணே, அவகளை அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டாந்துருங்க. அப்போதான் பாடம் போட எனக்கும் சௌகரியமாக இருக்கும். சொல்லிக்கொண்டே இன்னொரு வாசல் கதவையும் தாள் நீக்கி 2 கதவுகளையும் விரிய திறந்து வைத்தாள். அவர்களும் டோலியை தூக்கி கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்து முன்பக்கமாய் இருந்த அந்த பெரிய வராண்டாவில் இறக்கி பூவண்டு கிடைத்த அந்த பெண்ணை மெதுவாய் தூக்கி அங்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த பாயில் கிடத்தினர். ஒன்றும் பேசாமல் அவர்கள் வெளியே செல்ல வீட்டின் கதவை சாத்தி கொண்டாள் நாகவல்லி. ஐயோ, என்ன அந்த பிள்ளை கதவை சாத்திக்கிருச்சு? அம்மா, ஒன்றும் பதறாதீக. வள்ளி விஷக்கடிக்கு பாடம் போடும்போது எப்பயுமே கதவை சாத்தித்தேன் வச்சுக்கிறோம். இது வழக்கம்தான். அத்தாச்சி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. சிரமம் பார்க்காம அக்காவை டவுன் ஆஸ்பத்திரிக்கே தூக்கிட்டு போயிருக்கலாமோ? என்னாடி பேசுகிற? இது மலைக்கேராமோ? ஒரு வண்டி வசதி கூட இல்லாத ஊர். நாமளாக ஏற்றிக்கிட்டு வந்த மாட்டு வண்டி கூட இனி வேலை முடிஞ்சு நம்ம திரும்புகிற நேரத்தில் தானே வரும். டோலியில் உங்கள் அக்காவை வச்சுக்கு தூரம் தூக்கி போவ? எல்லாம் சரிதான், ஆனால் இந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது. இது பாடம் போட்டு வந்துருச்சா அக்காவுக்கு நல்லா சுகமாகிருமாங்கிற கவலை. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். அவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஐயனார் அண்ணன் இப்போது அவர்கள் பேச்சின் நெட்டையில் புகுந்தார். ஒரு கவலையும் வேணாம் தான். நஞ்சுண்டபுரம் நாகவல்லி ஒரு விசக்கடிக்கு வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக குணமாகிரும். பார்க்க சின்ன பிள்ளையா இருக்குதுன்னு அந்த பிள்ளைய குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அட, நான் அப்படி சொல்லலைண்ணே. பாடம் போடுற பிள்ளைன்னு நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் கூட நடுத்தர வயசு பிள்ளையா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குது. பார்த்தா மலைவாழ் சாதி மாதிரியும் தெரியல. நம்ம பிள்ளைக இடது வாக்கில் முடிய சுற்றி தூக்கி கொண்டதேன்னு போடுங்க. லவுக்க இல்லாமதேன் சீலை கட்டுங்க. ஆனால் இந்த பிள்ளை தோற்றமே வித்தியாசமாக இருக்குது. முகத்தில் ஒரு பளபளப்பு, மினுமினுப்பு. ஹஹா, சத்தமாய் சிரித்தார் ஐயனார். ஆத்தா, நீ சொன்னது சரிதேன். அது நம்மளை மாதிரி மலசாதி ஆளு கிடையாது. பிறகு நாகவல்லி யார் என தெரிந்து கொள்ள அந்த 2 பெண்களின் முகத்திலும் ஆர்வம் ஜிகுஜிகுவென மின்னியது. உட்காருங்க சொல்கிறேன். அவர் திண்ணையில் அமர அவர்களும் சற்று தள்ளி அமர்ந்தனர். இந்த வீட்டு மனுஷன் பேரு சொடலமாடன். அவர் பொஞ்சாதி வஞ்சி. 2 பேரும் நம்மளை மாதிரி மலை வேலைக்கு கூலிக்கு வர்ற ஆளுகதேன். கல்யாணமாகி 12 வருஷமாக இவர்களுக்கு பிள்ளை இல்லை. அப்பத்தேன் ஒரு நாள் எங்கள் ஊர் சோனையா கோயிலை இடித்து கட்டணும்னு அரசாங்கத்துக்கு எங்கள் நல சங்கத்து வக்கீல் மூலமாக நாங்கள் கொடுத்துருந்த மனு மேலே ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு அரசாங்க அதிகாரி வந்திருந்தார். அவர் ரொம்ப நல்ல மாதிரி 2 நாளாக எங்கள் ஊருக்குள்ளே தங்கினதில் எங்கள் எல்லார் கூடயும் ரொம்ப ஸ்நேகமாயிட்டார். அந்த ஐயா கையோட தன்னோட 2 வயசு பிள்ளையையும் கூட்டுக்கு வந்திருந்தார். அந்த பிள்ளை பிறக்கும்போது பிரசவ வழியில் அவர் பொஞ்சாதி செத்து போயிட்டாகலாம். 2 பேருக்கும் சொந்த பந்தங்க வழி எந்த ஆதரவும் இல்லையாம். இனி நான் மட்டும்தான் என் மவளுக்குன்னு சொன்னார். பாவம், அவர் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு விழுந்ததில் அவரும் சாக அந்த சின்ன பிள்ளை அனாதை ஆகிருச்சு. அப்பா போனதை பார்த்து அழுதுகிட்டு நின்ன அந்த பிள்ளைய குழந்தை இல்லாத சொடலமாடன் நாகவல்லின்னு பெயரை வச்சு தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டார். அந்த சின்ன பிள்ளைதான் இந்த நாகவல்லி. அவர் சொல்ல சொல்ல திறந்த வாய் மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர் அந்த பெண்கள்.
நாகவல்லி வீட்டுக்கு வந்த நேரம் பிள்ளை இல்லாத அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைக பிறக்க எல்லாத்துக்கும் காரணம் வள்ளி ராசிதேன்னு புருஷன் பொஞ்சாதி 2 பேரும் வள்ளி மேலே உசுரா இருந்தாங்க. அப்படியே காலம் ஓடி போச்சு. வள்ளிக்கு 9 வயசு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த வள்ளியோட தம்பியை குளவி ஒன்று காதுக்குள்ளே கொட்டி பிடிச்சி அவனை படுக்க வச்சு வள்ளி மந்திரிச்சு பாடம் போட உடனே அது சரியா போச்சு. உனக்கு எப்படி பாடம் போட தெரிஞ்சிச்சுன்னு எல்லாரும் கேட்டப்ப அவகிட்ட பதில் இல்லை. அது அவளுக்கு தெய்வமாக தந்த சக்தின்னு அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இருந்து விசஜந்துக்கள் கடினா யோசிக்காமல் இங்கே தூக்கிட்டு வந்துடுவோம். வள்ளிக்கு 15 வயசு இருக்கும்போது தான் அவள் தங்களோட தத்து பொண்ணுங்கிற உண்மையை அவகிட்ட சொன்னாங்க சுடலமாடன் தம்பதி. உண்மை தெரிஞ்ச பிறகு அம்மா அப்பான்னு அவங்க மேலே வள்ளி காட்டின பிரியம் இன்னும் கூடி போச்சு. கொஞ்ச நாளில் வஞ்சிக்கு காலரா கண்டு செத்து போயிருச்சு. அப்போலேருந்து இந்த நாள் வரைக்கும் நாகவல்லிதான் தன் அப்பனையும் பிள்ளைகளையும் ஆத்தா மாதிரி கவனிச்சுக்கிருக்கு. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டின் கதவை விரிய திறந்து கொண்டு வெளியே வந்தாள் நாகவல்லி. அவர்களை பார்த்து புன்னகை செய்தாள். ஏனோ அந்த பழுப்பு நிற கண்களும் அவளது புன்னகையும் அந்த பெண்களின் வயிற்றில் ஒருவித குளிரை பாய்ச்சியது. அவங்களுக்கு பாடம் போட்டு மந்திரிச்சிட்டேன் காய். விஷம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை திறந்து பார்த்தாங்க. உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. உள்ள வராண்டாவில் வந்து பாருங்க. அரை மணி நேரம் சென்று எல்லா விஷமும் இறங்கி முடிச்ச பிறகு அவங்களை நீங்கள் கூட்டிக்கிட்டு போகலாம். 2 நாளைக்கு வேலைக்கெல்லாம் வர வேணாம். வீட்டிலேயே ஓய்வாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் போங்க, நான் இங்கே பக்கணத்தில் போயிட்டு வந்துடுறேன். கிளம்பினார் ஐயனார். வீட்டினுள் நுழைந்து அவர்கள் இருவரையும் பாயின் அருகில் அமர சொல்லிவிட்டு அடுப்பில் தண்ணியை காய வச்சுட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் நாகவல்லி. அவள் சென்ற சிறிது நேரத்தில் காற்று பலமாக வீச பக்கத்து அறையின் ஜன்னல் கதவு பட் பட் என சத்தத்தோடு அடிக்க ஆரம்பித்தது. படுக்கையில் படுத்து கொண்டிருந்தவள் லேசாய் உலுக்கி விழ, அடியே போய் அந்த சன்னலுக்கு கொக்கியை போட்டுட்டு வா. எழுந்தவள் மூடி கிடந்த அந்த ஜன்னலை திறக்க திகைப்பில் நிலை குத்தியது அவளது விழிகள். அந்த அறையின் மையத்தில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்தில் பெரிய புற்று. தொடரும். நாகா எபிசோட் 4. அந்த கிழவி சொன்னதை கேட்ட நொடியில் ராதாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஏய் பாட்டி, யாரு நீ? வாழ வேண்டிய பையனை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி துக்கீரத்தனமான வார்த்தைகளை சொல்ற? ராதா கேட்டுக்கொண்டே இருக்க அதை காதில் வாங்காமல் வேகமாக சாலையை கிடந்து எதிர்ப்புறமாய் சென்று விட்டாள் அந்த கிழவி. இப்போது என்ன செய்வது? அவளை பின்தொடர்ந்து செல்வோமா? யோசனை செய்து கொண்டிருந்த போது, ஏய் ராதா, என்ன கோயிலுக்குள்ள போகாம இங்கேயே நிற்கிற என்ற குரல் அவரை கலைக்க திரும்பினார். எதிர் வீட்டு கற்பகம் நின்றிருந்தாள். பல வருடங்களாக ராதாவின் சிநேகிதி. கற்பு, ஆமாம் நான் தான். கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே போகாமல் வாசல்ல நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? அது 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 இல்லை, இப்போ தான் சிவா என்னை இறக்கி விட்டுட்டு போகிறான். அதுதான். நீ எப்போ வந்த? சாதாரணமாக நீ இங்கே வரமாட்டியே. என் வீட்டுக்காரர் கூட வந்தேன். இன்னைக்கு நாகப்பஞ்சமி, விசேஷமான நாள். நாகத்துக்கு பூஜை செஞ்சு வழிபட்டா மனசில் நினைச்சது எல்லாம் நடக்கும்னு 2 நாளைக்கு முன்னாடி டிவியில் பார்த்தேன். அதுதான் இன்னைக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு. ராதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு ஏதாவது செய்யுதா? இல்லை கற்போ, ஒன்றும் இல்லை. சரி வா உள்ளே போகலாம். இருவரும் உள்ளே நுழைந்தனர். எப்பா, கோயில் பெருசாக இருக்கும் போலையே. இப்போ தான் முதல் தடவையாக இங்கே வர்றேன். நம்ம ஏரியாவில் இருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்குது இந்த கோயில். வண்டியில் இதை கடக்கும்போது கன்னத்தில் போட்டுக்கிறதோட சரி. உள்ளே வரணும், சாமி கும்பிடணும்லாம் நினச்சதே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு சாமியை கும்பிட வாய்ச்சிருக்கு போல. உனக்கு தெரியாததா ராதா? கௌரிக்காகத்தான் வேண்டுதல் வைக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் என் மகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். என்ன சொல்ல, பாவம் அவளும் கடினமாக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாத கற்பு, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒப்புக்கு சமாதானம் சொன்னார் ராதா. மனது முழுக்க கிளவி சொன்ன வார்த்தைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமாம், அந்த விஷயத்தில் எனக்கு நீ தான் முன்னோடி. என்ன பார்க்குற? 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ நம்ம ஏரியாவுக்கு குடி வந்த. புருஷன் இல்லாமல் சிவா சிவன்யான்னு 2 நண்டான் சிண்டான்களோட என்ன செய்ய போகிறானோ நாங்கள் எல்லாரும் யோசித்தோம். ஆனால் உன் வாழ்க்கை இப்போ அமோகமாக இல்லை இருக்குது. மகன் நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்குறான். மகளும் மெரிட்டில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருச்சு. சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி வாடகைக்குன்னு குடி வந்த வீட்டை சொந்தமாக வாங்கிக்கிட்டேன். வெள்ளிக்கு தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் நாகாத்தம்மன் கொடுத்தது தானே? கற்பகம் சொல்வதும் சரிதான். ஊரார் பார்வைக்குத்தான் ராதாவின் கணவர் பெருமாள் இறந்து போய்விட்டார். ஆனால் உண்மையில் ராதா இருக்கும் பொழுதே யாருக்கும் தெரியாமல் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு வெளியூருக்கு வேலை விஷயமாக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணுடனும் ரகசியமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த உண்மை ராதாவுக்கு தெரிய வர, நீயும் வேண்டாம், நீ தந்த வாழ்க்கையும் வேண்டாம் என்ற அந்த மனிதரை உதறி தள்ளி
பிள்ளைகளை அழைத்து கொண்டு மதுரைக்கு வந்து விட்டார். ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்ற நிலைதான் என்றாலும் போக போக தனக்கு நன்கு தெரிந்த சமையல் கலையில் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி இன்று இந்த நிலைக்கு உயர்ந்து விட்டிருக்கிறார். எல்லாம் இந்த நாகாத்தம்மனின் அருள்தான் என்று அவரும் அடிக்கடி நினைத்து கொள்வதுண்டு. அப்படிப்பட்ட நாகாத்தம்மாள் என்னுடன் இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரியின் பிதற்றலால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன தீங்கு ஏற்பட்டுவிடும்? இந்த எண்ணம் ராதாவின் மனதில் எழுந்தவுடன் அவ்வளவு நேரம் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருந்த பயமும் பதட்டமும் எங்கோ ஓடி மறைந்து கொள்ள புதுத்தெம்பும் உற்சாகமுமாய் கற்பகத்தை பார்த்து புன்னகைத்தார். நீ சொல்றது 100% சரிதான் கற்பு. தன்னை நம்பி வந்தவங்கள நாகாத்தம்மா என்னைக்குமே கைவிட மாட்டான். அவளை வேண்டிக்க, கூடிய சீக்கிரமே கௌரிக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீயும் வர்றேன்னு சொல்லியிருந்தா நானும் நீயும் ஒன்னாவே வந்திருக்கலாம். சரிவா, உள்ள போகலாம். கோயிலின் உள்ளே சென்று நாகாத்தம்மனை பயபக்தியோடு வணங்கிவிட்டு வெளிப்பட்டு நேராக கோயிலின் பின்பக்கம் இருந்த புற்றின் முன்னால் போய் நின்றார்கள். கொண்டு வந்திருந்த பாலை மட்டும் கைக்கு எட்டினார் போல் இருந்த ஒரு துவாரத்துக்குள் ஊற்றினார் ராதா. முட்டைகளை புற்றிற்கு பின்னால் இருந்த காணிக்கை குடையில் உடையாமல் அடுக்கி வைத்தார். என்னதான் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் ராதாவின் மனதில் இன்னும் சஞ்சலம் இருக்கத்தான் செய்தது. அப்படியே தரையில் முட்டி போட்டு, அம்மா, என் மகனுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் என்னை பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னை கைவிட்றாத. அந்த கிழவி சொன்ன மாதிரி என் மகனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. உன்னைத்தான் நான் மலை போல நம்பியிருக்கேன். மனமுருக வேண்டிக் கொண்ட ராதாவின் கண்கள் கலங்கியது. பிரசாதமாய் கொடுத்த சர்க்கரை பொங்கலை வாங்கி கொண்டு சற்று தள்ளியிருந்த அந்த மரத்தடி நிழலில் அமர்ந்தனர் கற்பகமும் ராதாவும். கோயிலுக்குள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது. மௌனத்தில் ஒரு 5 நிமிடங்கள் கரைய, போலாமா கற்பு? இரு, இப்போ என்ன அவசரம் உனக்கு? வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற? இனிதான் நான் மதிய சமையலையே தொடங்கணும். காலையில் சிவா ஆஃபீஸ் கிளம்பிட்டான்னு சொன்னேன். மதிய சாப்பாடை அவன் எடுத்துகிட்டு போகலையா? இல்லடி, நான் இன்னைக்கு விரதம். கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சமைப்பேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதான் என்னை தொந்தரவு செய்யாமல் காலையில் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு லஞ்ச் வெளியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது பிள்ளை எனக்கும் தான் பிறந்திருக்கே. அந்த தடிமாடு சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காது. ஆமாம், கேட்கணும்னு இருந்தேன். சிவாவுக்கு பொண்ணு ஏதாவது அமைஞ்சிருக்கா? நாளன்னைக்கு ஒரு பொண்ணை போய் பார்க்கணும். சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறா. PhD பண்ண போகிறாளாம். அடடே, நல்லா படித்த பொண்ணாக தான் பார்க்குற போல. நல்லது தான் ராதா. பொண்ணோட ஊர் இது தேனி. வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும்னு சிவா உறுதியாக சொல்லிட்டானே. அதான் நானும் ஐடி வேலை பார்க்குற பொண்ணுக ஜாதகமாக பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ தெரியல கற்பு, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவளே அமைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கும் பெரிய தெம்பு வந்துடும். அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து சிவன்யா வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுருவாங்கன்னு நிம்மதியாக இருக்கேன். ஆனால் சிவா தான் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறதா சொல்கிறான் கற்பு. ஏன்? பொண்ணு ஒரே பொண்ணாம், அதனால கொஞ்சம் வசதி எதிர்பார்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு செட் ஆகுமான்னு தெரியலமான்னு சொல்கிறான். அதெல்லாம் ஆகும். இப்போல்லாம் பொண்ணு வீட்டில் பையன் நல்ல பையனாக இருக்கானா, நல்லா வேலை பார்க்குறானா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனா இருக்கானா, நல்ல குடும்பமானு தான் பார்க்குறாங்க. அப்படிங்கிறியா? ஆமாம், நீ ஆசைப்பட்டபடியே உன் மகனுக்கு இந்த இடமே அமையும் ராதா. நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சிவாவின் ஆஃபீஸ். அம்மாவை இறக்கி விட்டுவிட்டு 4-5 டிராஃபிக் சிக்னல்களில் சிக்கி ஒரு வழியாக ஆஃபீஸுக்குள் நுழைந்தான் சிவா. ஃபிங்கர் பிரிண்டை அக்சஸ் செய்து அட்டெண்டன்ஸ் போட்டுவிட்டு உள்ளே சென்றவனின் காதுகளில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இன்னும் 5 நிமிடங்களில் மீட்டிங் என்ற ஸ்பீக்கர் அறிவிப்பு விழ, ஐயோ அதை மறந்தே போயிட்டேனே என்று பரபரத்தவன் வேகமாக வெளியேறி பின்பக்கமாய் புல்வெளிகளுக்கு மத்தியில் தெரிந்த அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பிக்க, அந்த புல்வெளிக்கு மத்தியில் படுத்து கிடந்த அந்த நாகம் மெல்ல தலையை தூக்கி அவனை பார்த்தது. தொடரும்.